பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சித்ரா பௌர்ணமி திருநாள் அன்று எப்படி நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாகவே இந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாள்ல நாம தவ வலிமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக சித்த புருஷர்கள், ஞானியர்கள் தவம் செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இல்ல குறிப்பா சமாதிகளுக்கு போய் அங்க போய் வழிபாடு செய்யறது, தியானம் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த பெரியவங்க செய்யறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் இந்த பௌர்ணமியை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? பௌர்ணமி என்பது ஒரு முழுமை பெற்ற நாள் மட்டுமல்ல, எந்த விதமான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல தெளிவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி திருநாள். பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால எத்தனை முறை அந்த கோயிலை வலம் வர முடிகிறதோ, அதாவது கோயில் உட்பிரகாரம் இருக்கும் இல்லையா, அந்த உட்பிரகாரத்தை நம்ம பொதுவா ஒரு தடவை வலமா வருவோம். அப்படி இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு உங்களால ஒரு 11 முறை வலம் வர முடியுதா, இல்ல ஒரு 21 முறை வலம் வர முடியுதா? சின்ன கோயில் தாமா 108 முறை கூட சுத்தலாம் அப்படிங்கிறவங்க ஒரு 108 முறை நீங்க அதை வலமாக வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு கிரிவலம் பண்ணக்கூடிய பலனை ஒரு சிவன் கோயிலை வலம் வருகிற போது நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவ வழிபாடு எப்படி விசேஷமானதோ அது போல அம்பாளுக்கு வழிபாடு, முருகருக்கு வழிபாடு, நாராயணருடைய வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களுக்கும் இந்த நாள்ல விசேஷமான வழிபாடு. சந்திரனை தன் தலையில் சூடி சந்திரனுக்கு அருள் செய்த சிவபெருமானை இந்த நாள்ல வழிபாடு பண்ணா சந்திரனின் மனக்குழப்பங்கள் எப்படி நீங்குச்சோ அது மாதிரி நம்முடைய மனக்குழப்பங்களும் நீங்கும் இல்லையமா? இந்த நாள்ல ஒரு ஹீரோ இருக்கிறாரே, அவரை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. சித்திரகுப்தரை வழிபட வேண்டிய நாள். சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் யார்? யமனுக்கு நாம செய்யக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிற கணக்கெல்லாம் எழுதி வச்சு போய் மேல அந்த ஆன்மா நிக்கிற போது அவங்க கிட்ட கணக்கு வாசிப்பார். இவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் கணக்க ஒழுங்கா வாசிப்பார். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நமக்கு 1/5/2026 அன்னைக்கு நமக்கு வருது. பௌர்ணமி ஆரம்பிக்கிறது 30/4/2026 இரவு 9:51 ஆரம்பிச்சு 1/5/2026 இரவு 11:07 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. வழிபடுவதற்கான நேரம் 1/5/2026 காலை 9:10 இருந்து 10:20 வழிபாடு செஞ்சுக்கலாம். சத்யநாராயணர் பூஜை செய்யறவங்க 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல சத்யநாராயணர் பூஜையை நாம செஞ்சுக்கலாம். எளிமையான நைவேத்தியங்கள் வச்சு இந்த நாள்ல வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது விசேஷமானது.